ஹலோ வர்ஸ், வெல்கம் டு சாய்ராம் கிச்சன். சாய்ராம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேக வச்ச முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி தழை இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 7 முட்டை வந்து அதை நல்லா அவிச்சிட்டு இந்த ஸ்போர்க்கு வச்சு இது மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கலாம். இது எதுக்கு நம்ம குத்தி விடுறோம்னாக்கா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த முட்டையை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் வந்து உப்பு உரப்பெல்லாம் சேர்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம இது மாதிரி குத்தி விடுறோம். இது மாதிரி குத்தி விடும்போது இதில் வந்து நல்லாவே இந்த உப்பு உரப்பெல்லாம் சார்ந்து நல்லாயிருக்கும் குழம்புல இருக்கும்போது. இதுக்கு பாருங்கள், வறுக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போட போகிறோம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் மிளகாப்பொடி போட போகிறோம். மிளகாப்பொடி போட்டாச்சு. உப்பு, ஜீரகப்பொடி, மிளகு பொடி இதை போட்டு நம்ம லைட்டாக இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த ஃபோர்க் வச்சு குத்தி வச்சுக்கலாம். அந்த முட்டைகளை வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து சும்மா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி டச் பண்ணி விட்டிங்கனாக்கா நல்லா வந்து இந்த உப்பு உரப்பெல்லாம் வந்து முட்டையில் சேர்ந்துடும். ஏன்னா இது குழம்புல கொதிக்கும் போது முட்டை சப்புன்னு இல்லாமல் உப்பு உரப்போட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. இது மாதிரி நீங்கள் வந்து நல்லா இது மாதிரி டாஸ் பண்ணி விட்டு நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். இது வந்து நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து உரமாக வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடியை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இது மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். இது பாருங்கள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம். இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கி விடணும். ஏன்னா நம்ம எதையுமே நம்ம வதக்கி விட்டு அரைக்கலை, அதனால் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா கொதிக்கும் போது தெளிக்கும், அதனால் மூடி போட்டாக்கா தெளிக்காது. அதனால் நீங்கள் வந்து மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது வந்து நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் தான் வதக்கணும். இது மாதிரி நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு பக்கத்தில் வேணுனாக்கா எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தயிர் வந்து ஒரு 2 கப்பு ஊற்றிக்கோங்க. ஏன்னாக்கா இது வந்து காட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தயிர் சேர்க்கும் போது அந்த காட்டம் வந்து குறைஞ்சி நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு வந்து முட்டை கிரேவி கிடைக்கும். பாருங்கள், இதையும் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டால் தான் இந்த இது வந்து குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு இந்த முட்டை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த முட்டை எடுத்து அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி சேருங்க. பார்த்து கையில் பற்றாமல் மெதுவாக இது மாதிரி ஒரு முட்டையாக எடுத்து நம்ம இந்த குழம்புல விட்டுடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்தாச்சு. முட்டை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், இல்லைன்னா லப்பர் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். பாருங்கள், இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கலன்னா ஒரு பச்சை முட்டை வந்து 2 முட்டை எடுத்து அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். பாருங்கள், குழம்பு எவ்வளோ நல்லா திக்காக கிடச்சிருச்சு பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான அவிச்ச முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.